பாலாஜி, இன்று சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தோல்விக்கான காரணங்கள் என்ன மற்றும் அதிமுக கட்சியின் வளர்ச்சி பணிகள், எதிர்கால தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலையிலிருந்து மாவட்ட கழக நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தினார். முதல் நாளான இன்று சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு அவர் சில அறிவுறுத்தல்களை கூறியிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகம் நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி என்ற கருத்தை கூறியிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகம் சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் உள்ளிட்ட காட்சி பதிவுகளை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியது போல அதிமுகவும் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பயன்படுத்த வேண்டும், அதே ரீல்ஸ் மூலமாக தாவேக ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இனிவரும் காலங்களில் வழக்கமான பாரம்பரிய தேர்தல் பிரச்சார வியூக வழிமுறைகளை விட தொழில்நுட்ப ரீதியான சமூக வலைத்தளங்கள் மூலமாக தேர்தல் பரப்புரைகள் மற்றும் தாவேக அரசின் குறைகள் நிறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் வகையில் நாம் பாடுபடுவோம் என்று அவர் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகள், சிக்கல்கள் ஆகியவற்றிற்கு நமக்குள் பேசி சுமூக தீர்வு காண்போம் என்றும், மாற்று கட்சியில் இணையக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்ட அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திமுக மட்டுமே அதிமுகவுக்கு எதிரான கட்சியாக தேர்தல் களத்தில் இருக்கிறது என்றும், இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டுள்ள அந்த வெற்றி ஒரு தற்காலிக வெற்றிதான் என்றும், அது நீடித்த வெற்றியாக ஒருபோதும் நிலைக்காது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கட்சி நிர்வாகிகளிடையே நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வேண்டுகோள்களையும் முன்வைத்திருக்கிறார். பாலாஜி.